பாதங்கள் நம் உடலில் மிக முக்கியமான பகுதியாக இருந்தாலும் அவற்றை பெரும்பாலும் நாம் கண்டுகொள்வதே இல்லை. நடப்பது, ஓடுவது, மிதப்பது என நம் அன்றாட நடவடிக்கைகளில் பாதங்கள் முக்கியமான வேலைகளை செய்கின்றன. இவை நம் உடல்நிலை பற்றி பல விஷயங்களை உணர்த்தும் அறிகுறிகளை கொடுத்து எச்சரிக்கின்றன என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பாதங்களில் ஏற்படும் சில மாற்றங்கள் நம் உடலில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நமக்கு முன்கூட்டியே அபாய சிக்னல்களை கொடுக்கும். இந்த பதிவில் நம் உடல்நிலையை பற்றி பாதங்கள் வெளிப்படுத்தும் சில உண்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதங்களில் புண்கள் அல்லது சரும நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். இவை நரம்பு சிதைவு, இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது. இந்த புண்கள் ஆற அதிக நாட்கள் எடுத்துக்கொள்வதால் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பாதங்களில் வீக்கம் இருந்தால் அது இதய நோயின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இது இரத்த நாளங்களை சுருக்கி இதயத்திற்கு போதுமான அளவு இரத்தம் செல்லாததால் உண்டாகிறது. தைராய்டு சுரப்பி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செயல்பட்டால் பாதங்களில் பல மாற்றங்களை பார்க்க முடியும். வறண்ட தோல், வெடிப்புகள் மற்றும் விரல் நகங்கள் சிதைந்து உதிர்வு போன்றவை இதனால் உண்டாகலாம். உடலில் சில விட்டமின் குறைவாக இருப்பதை நம் பாதங்கள் காட்டிக் கொடுத்துவிடும். குறிப்பாக விட்டமின் B12 குறைபாடு இருந்தால் பாதங்களில் வலி, இறுக்கம் மற்றும் எரிச்சல் உணர்வு ஏற்படலாம். பாதங்கள் மரத்து போதல், எரியும் உணர்வு, வலி போன்றவை நரம்பு சிதைவின் அறிகுறியாக இருக்கலாம். வைட்டமின் குறைபாடு, சர்க்கரை நோய் மற்றும் பிற நோய்களால் இந்த அறிகுறிகள் வரலாம். உங்கள் கால்களில் வலி அல்லது தசைகள் இறுக்கமாக இருப்பது, நீங்கள் அதிக நேரம் நிற்பது அல்லது அதிகமாக நடப்பது போன்ற காரணங்களால் உண்டாகலாம். இதனால் பாதங்களில் வலி மற்றும் இறுக்கம் ஏற்படக்கூடும். வாத நோய் உள்ளவர்களுக்கு பாதங்களில் அதிக வலி இருக்கும். இது மூட்டு வீக்கம் அல்லது எலும்பு தேய்மானத்தால் உண்டாகலாம். இப்படியாக நம் பாதங்கள் நம் உடலின் ஆரோக்கியத்தை பற்றி பல முக்கியமான தகவல்களை உணர்த்துகின்றது. இப்போது சொல்லப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்களாகவே சிகிச்சை செய்ய முயற்சிக்காமல் உடனடியாக மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது.